ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது காட்டுறதுக்கு. பொறுமையாக எல்லாத்தையுமே காட்டுவேன். மார்க்கெட் குறையுதில்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஆடையும் குறையும் அப்படின்ற விதத்தில் சொல்லாமல் சொல்லியிருக்காரு நடிகை கீர்த்தி சுரேஷ். ஸோ 33 வயசு ஆகக்கூடிய கீர்த்தி சுரேஷ்க்கு லாஸ்ட் இயர் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி அவருடைய காதலனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு. 10 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த 10 வருஷத்தில் லவ் பண்ணுறது எப்போ வேணால் பிரேக்கப் ஆகும் இல்லையா? ஆனால் எப்போ கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்ததோ அப்போலேருந்தே தன்னுடைய ஆடையை கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு நடிகை கீர்த்தி சுரேஷ். ஸோ ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கல்யாணம் ஓகே அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 2 வருஷமாக தன்னுடைய ஆடைகளை குறைச்சி, அதுக்கு இன்னொரு காரணம் கல்யாணமும் ஓகே ஆகிடுச்சு, ப்ளஸ் வாய்ப்புகளும் குறைஞ்சிருச்சு. ஸோ கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா மொத்தமாக 1-2 வர வாய்ப்போடு குறைஞ்சிரும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச நடிகைக்கு அதுக்கு ஒரே காரணம் தக்க வச்சுக்கிறதுக்கான காரணம் கவர்ச்சி மட்டும்தான். ஸோ அதை கையில் எடுத்தார். ஆனால் என்னமோ தெரியல, கீர்த்தி சுரேஷோட கவர்ச்சி ரசிக்கும்படியாக இல்லை. ரொம்ப பெருசாக பேசப்பட்ட அவருடைய தொப்புள் அதையுமே ரொம்ப ரசிக்கும்படியாக இல்லை. இதில் தன்னுடைய முன்னழகவர் அப்படியே குனிஞ்சு ஓப்பனாக காட்டுறாரு. ஸோ ஏதோ நேச்சுரலாக ஏதோ தெரியாமல் காட்டுறாராம், அந்த மாதிரி தான் இருக்குது. போட்டு வந்ததே லோ நெக் ஒரு கவுனு, அதுலேயே குனிஞ்சு காட்டினா மொத்த மாம்பழமும் தெரியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை கேமரா முன்னாடி கரெக்டாக காட்டுறது வேறு, தெரியாமல் காட்டுற மாதிரி காட்டுறதான். ஸோ இதெல்லாம் எதுக்கு? அப்படியே நான் ஓப்பனாக கவர்ச்சி காட்டுறேன், அதனால் குனிஞ்சு காட்டணும் பாருங்கன்ற மாதிரி காட்டியிருக்க வேண்டியது தானே அப்படின்றதான் கொஷின். ஸோ போக போக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னும் அதிகமான கவர்ச்சிகளை நடிகை கீர்த்தி சுரேஷ் போஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாங்கனிகள் இன்னும் அப்பட்டமாக கிளாரிட்டியோட அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வரும். ஸோ கூடிய சீக்கிரம் எக்ஸ்க்ளூசிவாக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தானே அவங்களுடைய நிலைமை இப்போ மாறிடுச்சு. வாய்ப்புகளே இல்லாமல் தவிச்சிட்ருக்கிறாங்க. ஆடைகளை குறைச்சி காட்டினாலும் யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது நீ முன்னாடியே காட்டியிருக்கணுமா அப்படின்றதான் இப்போ எல்லாருமே, எல்லா ப்ரொடியூசரும் சொல்கிற ஒரு விஷயம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு இறக்கி காட்டியிருந்தேன்னா இன்னும் அதிகமான பட வாய்ப்புகள் உனக்கு மார்க்கெட் ஃபீல்ட் அவுட்டே ஆகிருக்காது. இப்போ காட்டி என்ன பிரயோஜனம்? யாருமே ரசிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நடிகை கீர்த்தி சுரேஷை ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே. ஸோ இதை எந்த அளவுக்கு எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகை கீர்த்தி சுரேஷோடைய கவர்ச்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எந்த நடிகைகளை பற்றி பேசலாம்? ஸ்னேகாவுடைய ஒரு கம்பைலேஷன் வீடியோ இருக்குது. ஸோ அதை போஸ்ட் பண்ணலாமா, இல்லை சீரியல் நடிகைகளுடைய ஒரு கம்பைலேஷன் வீடியோ ரெடியாக இருக்குது, இல்லை அதை அப்லோட் பண்ணலாமா அப்படின்றதே மென்ஷன் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது, அது மூலமாக பே பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. வீடியோஸ் பார்க்கலாம்.